தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறதும் திமுகவா? இல்லை இப்போ இவர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறத யார் அவர் கையை பிடிச்சி நிறுத்துறது? மோடிஜி நிறுத்தினாரா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தினாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வேணான்னாரா? இவர் எதுவுமே பண்ணாமல் அந்த பஸ் அப்படியே தான் நிற்கிது. மீறி அந்த பஸ் எடுத்துன்னு போனால் விபத்து ஆகுது, காவு வாங்குது. ட்ரம்ப்புக்கு எதிரி ஈரான் கிடையாது, ட்ரம்ப்புக்கு எதிரி கோட்டீஸ்வரம் தான். நல்லா இருக்குல்ல கேட்க. ஒன்று ட்ரம்ப்பு, ஒன்று இந்த கோட்டி சொல்லலாம்ல. இது என்னென்னா அடிக்கடி இதே சொல்லணும்னா என்ன சந்தேகப்படும், எதனா கிண்டி போயிடுச்சா, அதனால அங்கே இருக்கிறாங்க இங்கே யதார்த்தம்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் திமுகவுக்கு நீங்கள் மாற்று அப்படின்னா இந்த நேரம் மக்கள் நீதி மையம் உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துட்டா சபாஷ், வந்தார் அரசியல்வாதி வெளில. அங்கே மக்கள் நீதி மையம் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. விஜய் என்ன பண்ணிடுவோம், கூட்டணி இருக்கட்டும் இல்லைங்க, காரை எடுத்துன்னு நேராக ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, கேட்டு கதவை தாண்டவா அப்படின்னு போய் தாண்டி போய் நின்று, நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படின்னவருக்கு ஆதரவாக அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமா விஜய்? இந்த நேரம் சமூக நீதி பேசுவாங்க, ஆனால் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு பட்டநாமம் போடுவாங்க அப்படின்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி கூட ஒரு கவிதை எழுதிருக்கலாமா? அவருக்கு என்ன நடக்குது இப்போ, இதெல்லாம் நடந்திருக்கிறது அவருக்கு இப்போ தெரியுமானே எனக்கு தெரியல. இந்த நிலையில் வேலை சுமை பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லாதப்பவே இவர் மக்களை சந்திக்க மாட்டுறாரு, சொந்த கட்சிக்காரங்களோட விஷயங்கள் கேட்க மாட்டேன்றாங்கன்னா, இவரெல்லாம் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ, அவர் முதலமைச்சர்லாம் ஆக போகிறது இல்லை, அது விட்டுருங்க இந்த தேர்தலில். அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட அந்த எம்எல்ஏ தொகுதியில் ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அவங்கள நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிட்டத்தட்ட திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிகளிலுமே பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு, தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு. தாவைக்காலேருந்து இன்னும் இந்த அறிவிப்பு வரல, இன்னும் 30 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இல்லை 30 நாள் இல்லைங்க சார். என்னன்னா இப்போ 26 நாள்லேருந்து நீங்கள் வெளியே போடும்போது 26ங்க, 23ஆம் தேதி தேர்தல். இந்த 23ஆம் தேதி தேர்தல்னால் 21 வரையில் தான், ஏப்ரல் 21 வரையில் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். அதுவும் 5 மணி 6 மணிக்கு அடங்கிடும். அதனால் முழுசாக உங்களுக்கு கிடைக்காது. அப்போ 20ஆம் தேதியோட டெக்னிக்கலாக பார்த்தா தேர்தல் வேலைகள் முடியுது. அப்போது இங்கிட்டு ஒரு 4 நாள், அங்கே ஒரு 20 நாள், இல்லை இந்த மாதம் 31ன்னு வச்சா கூட 25 நாள். இந்த 25 நாளில் விஜய் அவர்கள் மேபி பத்திரிகையாளரை சந்திக்கலாம், வெளியே வரலாம், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணலாம். இதில் எத்தனை கூட்டம் இதுக்கப்புறம் அவர் பேச போகிறாரு எனக்கு தெரியல. அவர் டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நேரத்தில் விஜய் அவர்கள் நேர விரயம் அதிகமாக செய்துட்டு, சார் டைமை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் சாதிப்பாங்க. வாழ்க்கையினுடைய தத்துவம் அது. ஒரு ஒரு ஏன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம நீங்களும் சரி நானும் சரி அந்த நேரத்தை காலதாமதம் ஆயிடுச்சு, இல்லை விரயம் பண்ணிட்டோம், அது வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அந்த 10 நிமிஷத்தை நம்ம திருப்பி சம்பாதிக்க முடியாது. செல்வாக்கை சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்த நேரத்தை அவர் ரொம்ப விரயம் பண்ணுறாரு. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, வெளியே வர்றதில்லை. இப்போ இந்த நேரம் இது அறிவிச்சிருக்கணும், தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி யாரும் வரலை. அப்போ பிரச்சனையே கிடையாது. ஆனால் யாரையும் போய் சந்திக்கிறதில்ல. அபாண்டமாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டு எங்களை முடக்கிறாங்கன்னா வதந்தியை பண்ணியிருந்தாங்க. இப்போ யார் முடக்கினா? பர்மிஷன் வாங்கி நடத்த வேண்டியதானே? இதுக்கும் காரணம் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறதும் திமுகவா? இல்லை இப்போ இவர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறத யார் அவர் கையை பிடிச்சி நிறுத்துறது? மோடிஜி நிறுத்தினாரா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தினாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி வேணான்னாரா? அவருக்கு தெரியல, ஒரு சில விஷயங்கள் புரியல. எது அரசியல் எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணுன்றது புரியல. அதனால் யாருன்னா காரணம் கிடச்சா அவங்க காரணம், இவங்க காரணம், இவங்க காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்காக அவருக்கு உழைப்பு என்பது இல்லை. இந்த 25 நாள் இருக்குது கையில். இந்த 25 நாள் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பிரச்சாரம் பண்ண போகிறாரா? அந்த நாளே பத்தாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சாரம், அது சொந்த தொகுதி, தமிழ்நாட்டை ஆல்ரெடி ஒரு வாட்டி சுற்றி வந்தாச்சு. இது இல்லாமல் வேட்பாளர் அறிமுகத்துக்கு வேண்டி திருப்பி மறுபடியும் பஸ் எடுத்துன்னு கிளம்புறாங்க. இவர் எதுவுமே பண்ணாமல் அந்த பஸ் அப்படியே தான் நிற்கிது. மீறி அந்த பஸ் எடுத்துன்னு போனால் விபத்து ஆகுது, காவு வாங்குது. அதுக்கு ஒரு மாற்று சிந்தனை, அதுக்கு ஒரு மாற்று எண்ணோட்டம் எதுவும் இல்லை. கட் அவுட்டில் ஃபோட்டோ எடுத்து அதை ஊராக எடுத்துன்னு போய் வச்சு காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் இந்த கேமரா இருக்கும், நம்ம இந்த கோடாக்கில் கோணிக்கால் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எல்ஆருக்குலாம் முன்னாடி. அப்போ போனீங்கன்னா பீச்சில் போனீங்கன்னா ரஜினி சார் இருப்பார், ரஜினி மேலே கை போட்டு எடுத்துக்கலாம். கமல் சார் இருப்பார், கமல் மேலே கை போட்டு. எம்ஜிஆர் சிவாஜி போட்டெல்லாம் இருப்பாங்க, வயசானவங்களாம் அதில் ஃபோட்டோ தான். அந்த கலாச்சாரத்துக்கு இன்றைக்கி கூட்டின்னு போயினுக்கிறாரு இவர் நம்மளை.
இவர் தொகுதியாக வராமல். இந்த மாதிரி ஒரு நபருக்கு தான் தாவேகா தொண்டர்கள் ஓட்டு கேட்க போகிறாங்க. நிறைய ஓட்டு போடுவாங்க ஜனங்க. அதனால் போகிற இடத்துல நிறைய போடுவாங்க. விஜயா வாங்க, கட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, அப்புறம் விஜய் நான் பாட்டு போட போகிறீங்களா, போடுங்க, ஒரு 2 டான்ஸ் ஆடுவோம், வைப்பு பண்ணுவோம், ஓட்டு போடுவோம், இப்படியெல்லாம் இருக்கும் பிரச்சாரம். போகிற இடத்துலலாம் வந்து ஒரு சில கிராமங்களெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து செல்வாக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அந்த உண்மை அவருக்கு தெரியுமான்னு தெரியல. தேர்தல் முடிவுகள் வரும்போது அவர் அதை உணர்வார். அவர் எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லலாம் சார். எனக்கு கூட தான் இவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, ட்ரம்ப் பண்ணுறது. ட்ரம்ப்பை எதிர்க்கிற ஒரே பத்திரிகையாளர் நான் கூட சொல்லுவேன், நான் தான் ட்ரம்ப்புக்கு எதிரின்னு கூட சொல்லுவேன். நினப்பு யாரை கெடுத்துது? நான் சொல்லிக்கலாம்ல, ட்ரம்ப்புக்கு எதிரி ஈரான் கிடையாது, ட்ரம்ப்புக்கு எதிரி கோட்டீஸ்வரம் தான். நல்லா இருக்குல்ல கேட்க? ஒன்று ட்ரம்ப்பு, ஒன்று இந்த கோட்டி சொல்லலாம்ல. இது என்னென்னா அடிக்கடி இதே சொல்லணும்னா என்ன சந்தேகப்படும், எதனா கிண்டி போயிடுச்சா, அதனால அங்கே இருக்கிறாங்க இங்கே. யதார்த்தம்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் திமுகவுக்கு நீங்கள் மாற்று அப்படின்னா இந்த நேரம் மக்கள் நீதி மையம் உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துதா சபாஷ், வந்தார் அரசியல்வாதி வெளில. விஜய்க்கு வந்து கூட்டணி கிடைக்கல, அங்கே வந்து மக்கள் நீதி மையம் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. விஜய் என்ன பண்ணிருக்கோம்? கூட்டணி இருக்கட்டும் இல்லைங்க, காரை எடுத்துன்னு நேராக ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, கேட்டு கதவை தாண்டவா அப்படின்னு தாண்டி போய் நின்று பேசணும். கதவு திறக்க மாட்டாங்க சீக்கிரத்தில். ஏன்னா அவர் எதற்காக இவர் வந்தார், என்ன நடக்கும், பாசிச பாஜக இப்படி அவருக்கு அவரே பேசிக்குவார் கமலம். போய் அரசியல் பண்ணணும். என்னென்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, சரி பாஜக என் கூட இல்லை, தனியாக இருக்கிறேன், ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா ஏதோ குழப்பு விடும், ஒரு சீட்டு வாங்குவோம், உங்கள் கட்சிக்கும் ஒரு சீட்டு போடுங்க, நீங்கள் டார்ச் லைட்டில் நில்லுங்க, டார்ச் விசில் நல்லாயிருக்கும், கமலம் விஜயம் சேர்ந்துட்டாங்க, ஒரு பர்செப்ஷன் பில்ட் ஆகும். வாய்ப்பு, இப்போ வாய்ப்பு செய்ய மாட்டாரே. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா, 2 நாள் கழிச்சு கமல் ஆசைப்பட்டார், கமல் விஜயை கூப்பிட்டாரு. கமல் வந்து தேர்தலே வேணாம், உங்கள் அரசியலே வேணாம், மொத்தமாக உங்கள் ஆட்டத்துக்கே நான் வரலன்னு போகிறாரு கோச்சிக்கின்னு கமல். அப்படி இருக்கிற கமலை வந்து கூட சொல்லுவாங்க இவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கூட கலப்பி விடுவாங்க. சார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு மனக்கோட்டையில். அதுலேருந்து அவர் அந்த ஐஃபில் டவர்லேருந்து இறங்க போகிறதில்ல. தேர்தல் தோல்வி, தேர்தலோட முடிவுகள் ஒரு சில விஷயத்தை ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுக்கும். அது கற்றுக் கொடுக்கும்போது அந்தந்த அரசியல் தலைவர் கற்றுக்குவோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தவக்கல்லேருந்து வந்து விஜய் பெரம்பூரில் நிற்பார், ஆதவர்ஜனா வெள்ளிவாக்கத்தில் நிற்பார், கிட்டத்தட்ட எல்லாருமே சென்னையில் நிற்பாருங்கிற மாதிரி தகவல் வருது. வந்து குஷி ஆனந்த் வந்து டி நகரில் இருப்பார்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க வந்து அவங்க சென்னையில் தான் சார் உங்களுக்கு செல்ஃபோனில் போட்டு வைப்பு பண்ணி ஏமாற்ற முடியும். ஊர்லலாம் போனால் என்னப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நின்று பேசிட்டு போனோன்னுவாங்க, எடை போடுறது கரெக்டாக போடுவாங்க கிராமங்களில். சென்னையில் வாக்கு போடுறதுக்கே வரமாட்டாங்க. 55%, 60%. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய தன்மை வேறு. கிராமத்தில் இப்போ கேவி குப்பம் போகிறீங்கன்னா நீங்கள் கிராமமாக போகிறதுன்றதே உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது, நேரம் கிடைக்கும், மக்கள் கூட பங்கு பெறலாம், பேசலாம், கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலை இருக்குது, செய்யாறு இருக்குது, போலூர் இருக்குது, இல்லை அந்த சைடு ரிஷிவந்தியம், கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, இல்லை இந்த சைடு இங்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துட்டு தொண்டாமுத்தூர் பக்கத்தில் வந்து கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு, அதெல்லாம் ஊருக்குள்ளே கவுண்டம்பாளையெல்லாம் தாண்டி போயிட்டிங்கன்னா அமைதியாக இருக்கும். பொள்ளாச்சியெல்லாம் மேலே தாண்டிட்டிங்கன்னா அமைதியாக இருக்கும். போய் ஜனங்க கிட்ட சகஜமாக பழகி நீங்கள் ஓட்டை கேட்கலாம், தெருவாக நடந்து போகலாம், சின்ன ஒரு ஆட்டோவில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். சென்னையில் அப்படி இல்லை. கொஞ்சம் அப்படியே வந்தாலுமே கூட்டம், டிராஃபிக்லாம் ஆனவுடனேப்பா விஜய்க்கு என்ன கூட்டம்ப்பா, அப்படியே லாங் ஷாட் ஒன்று காட்டி ஆல்ரெடி இருக்கிற டிராஃபிக்கில் ஒரே ஒரு பஸ்ஸு ஃபெயிலியர் ஆனாலுமே டிராஃபிக் ஆகிடும். இப்போ விஜய் சார் வண்டி போனால் என்ன ஆகும்? அப்போ பார்த்தீங்களா, விஜய் அண்ணா வந்தாவே பிரச்சனை. கரெக்டாக இருக்குல்ல, எதுக்கு சென்னை? ஒன்று. 2வது காரணம், சென்னையில் வந்து அவருக்கு வாக்கு வங்கி கூட இருக்குது, அது உண்மை. 3வது வந்து பக்கம், சாரால் ரொம்ப தொலைவெல்லாம் போக முடியாது, புரியுதுங்களா? மலேசியானா போயிட்டு வந்துடலாம். இது சென்னை வந்து பனையூர்லேருந்து சென்னை பெரம்பூர் தொலைவு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சென்னையில் தான் நிற்கிறாங்க. வாழ்த்துக்கள். அது வந்து திமுகவுக்கு ஒரு சில நெருக்கடி சென்னையில் அவர் நிற்கிறதுனால வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தேர்தல் கிட்டத்தட்ட நெருக்க நேரத்திலே இவ்வளோ சுணக்கமாக இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அரசியலில் மக்கள் பிரச்சனை பேசாமல், மக்கள்கிட்ட போய் பழகாமல், மக்களோட எண்ணோட்டத்தை பிரதிபலிக்காத எந்த ஒரு அரசியல்வாதியும் கோல் ஊச்சதா சரித்திரமே கிடையாது. 1000 பேர் சொல்லிக்கலாம், நான் தான் எம்ஜிஆர், நான் தான் கலைஞர், நான் ஜெயலலிதா அப்படின்னு ஆசைப்படலாம். அவங்க வந்து எதையோ ஒன்று செஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க. யாருமே அப்படியே தூக்கி கையில் கொடுக்கல. அப்போ அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற சிந்தனை, அதற்கேற்ற அரசியல் புரிதல் விஜய் அவர்களுக்கு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் இல்லை. இருந்திருந்தால் நான் சொன்னேன், நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமா விஜய்? இந்த நேரம் சமூக நீதி பேசுவாங்க, ஆனால் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு
பட்டநாமம் போடுவாங்க அப்படின்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி கூட ஒரு கவிதை எழுதிக்கலாமா? அவர் என்ன நடக்குது இப்போ இதெல்லாம் நடந்திருக்கிறது அவருக்கு இப்போ தெரியுமானே எனக்கு தெரியல. எனக்குன்னா பத்திரிகையாளர் தெரியல. பத்திரிகையாளர் தெரிஞ்சால் நான் பார்க்குற ஒரு 4 பேருக்கு சொல்லுவேன், ஒரு ஒரு எழுதுவேன், இல்லை ஊடகத்தில் பேசுவேன். அது ஒரு ஒரு 10,000 பேர் 40,000 பேர் பார்ப்பாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியலையே. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, யாரோட பேசிக்கிட்டு இருக்காரு, யாருக்கிட்ட எந்த அரசியல் டிஸ்கஸ் பண்ணுறாரு, ஒன்றுமே தெரியாது. எல்லாமே பொத்தனா போல வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாத மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். 100% அவர்லாம் முதலமைச்சர் ஆனால் சாதாரண ஆள்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ரசிகர்களுக்கு இவர் சாதாரண ஒரு நடிகர், இன்னைக்கு தேதியில் அவர் வெறும் நடிகர், அதுக்கப்புறம் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றதை தாண்டி இந்த நிலையில் வேலை சுமை பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லாதப்பவே இவர் மக்களை சந்திக்க மாட்டாரு, சொந்த கட்சிக்காரங்களோட விஷயங்கள் கேட்க மாட்டேன்றாங்கன்னா இவரெல்லாம் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ, அவர் முதலமைச்சர்லாம் ஆக போகிறது இல்லை, அது விட்டுருங்க இந்த தேர்தலில். அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட அந்த எம்எல்ஏ தொகுதியில் ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அவங்கள நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் சார். ஏன்னா அவங்க எதுக்கு எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க? விஜயண்ணாவை பிடிக்கும்னா படம் போய் பார்க்கலாம். விஜயண்ணா அதில் அழகாக இருப்பார், டூயட் பாடுவார், எல்லாம் இருக்கும். ஒரு எம்எல்ஏ அப்படின்னும் போது எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்துருக்கணும் டெய்லி. அது ஒரு 10 பேர் வருவாங்க டெய்லி. காலைல ஒரு 10 பேர், சாயந்தரம் 10 பேர், நைட்டு ஒரு 10 பேர். என்னென்னா ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், எம்எல்ஏ சிபாரிசு கடிதம் கொடுக்க சொல்லுங்கள், அப்புறமா வந்து தாசில்தார் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறமா வந்து கரண்ட் பில்லு கூட வருது, போய் சொன்னால் மீட்ரு சரி பண்ண மாட்டுறாங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், குழந்தைக்கு பிறப்பு சர்டிஃபிகேட் வேணும், வீட்டில் முதியோர் ஒருத்தர் இறந்துட்டார், கார்பரேஷனில் டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை, எம்எல்ஏ ஆஃபீஸில் சொல்லுங்கள், எங்கள் தெரு சாலை மோசமாக இருக்குது கொஞ்சம் போட சொல்லுங்கள், நாய் சுற்றுது கொஞ்சம் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், குடிக்கிற தண்ணியில் ஏதோ கலந்து வருது, ஒரு மாதிரி வாசனை வருது, கொஞ்சம் மெட்ரோ வாட்டர் சொல்லு. இதுதான் சொல்கிறதுக்கு தான் எம்எல்ஏ ஆஃபீஸ், ரைட்டுங்களா? இப்போது கட்சி தலைவராக சொந்த தொண்டர்களையோ ரசிகர்களையோ பார்க்காதவர் தன்னை பார்க்க வந்த ஒரு தம்பி 19 வயசு ஆள் இருக்கும்போது இப்போ அவர் போய் அந்த பையனை பார்த்துருக்கலாமா? பார்த்துக்க முடியாதா? அட்லீஸ்ட் அந்த அப்பாவை ஆறுதல் சொல்லியிருக்கலாமா? பற்றி கவலை கிடையாது, அதை பற்றி புரிதல் இல்லை. ஒரு உயிருக்கு உண்டான முக்கியத்துவம் தெரியாத ஒரு நடிகர் தான் அவர், தெரியாத ஒரு தலைவர் தான் அவர். ஆனால் அவரை வச்சு தான் எல்லாரும் பேசுகிறாங்க, அவரை வச்சு தான் அரசியலே அவர் பிரட்டி போட போகிறாரு, பேசு பொருள் இருக்குது. அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் விஜய்க்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இறங்கு முகம் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கு. நன்றி.